நான் 2 வீக்ஸ் கழிச்சு வரேன். ஒரு நிமிஷம் பூ எடுத்துக்கம்மா. இதான் பாட்டு டீச்சர் வாங்கி இந்த ஸ்வீட்டா? போயிட்டு வரேங்க. மழை வர்ற மாதிரி இருக்கு, எப்படிமா போவேன்? பரவாயில்லைங்க, நான் பஸ்ல போயிடுவேன். வயசு பொண்ணு தனியா எப்படி போவேன்? இரு, பைக்ல கொண்டு போய் விட சொல்றேன். ராஜா. என்னம்மா? மழை வர மாதிரி இருக்கு, இவங்கள பைக்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. வாங்க. வரேங்க. சரி. மழை வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் நின்னுட்டு போலாமா? சரிங்க. மழை வந்துச்சு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். எனக்கு அடுத்த சனிக்கிழமை வர முடியாது. அதுக்கு அடுத்த சனிக்கிழமையில இருந்து ரெகுலரா வந்துடுறேன். ஏங்க ஏதாவது வெளியூர் போறீங்களா? ஆமா, சென்னை போறேன். ராஜ் டிவில ராஜகீதம்னு ஒரு ப்ரோக்ராம் வருதுல்ல, அதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். அது என்ன ப்ரோக்ராமுங்க? அது ஒரு பாட்டு போட்டிங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க. ஃபைனல் செலக்ஷன்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு நம்பர் 1 சிங்கர்னு அவார்ட் கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய கௌரவம் இல்லையா? நிச்சயமா. மழை நின்னுடுச்சு, கிளம்பலாமா? சரிங்க. வயிற்று தாங்க முடியல. எதுக்குடா இப்படி கத்துற? அந்த பாட்டு டீச்சர் ரொம்ப மோசம்மா. ஏன், அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க வாங்கி வந்த கேசரிய கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். 25 வாட்டி கக்கூசு போயிட்டேன். ஒரே வயிற்று வலி. உங்க கேசரி எவ்வளவோ பரவாயில்ல, கக்கூஸ் மட்டும்தான் போகும், வயிற்று வலிக்கவே வலிக்காது. தாங்க முடியலையே. அம்மா. ராதா பாட்டு போட்டில கலந்துக்கிறது. நான் அந்த ப்ரோக்ராம் போகணும். சரி. வீட்ல ஏதாவது சொல்லணும், ஐடியா இருந்தா கூட. சொல்லு சொல்லு சொல்லு. ஐடியா எதுவும் வரலன்னு சொன்னேன். அச்சி, ஐடியா என்னண்ணே? என்னது? உன்கிட்ட ஏன் சொல்லணும்? வீட்ல அப்பா அம்மாட்டே சொல்லிக்கிறேன். போடா. சரி. ஆனி மாசம் என்ன மாரியம்மன் கோயிலுக்கு? இல்ல இல்ல, ஆனி மாசம் தான் விசேஷம். சனிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை பூஜை பண்ணிட்டு திங்கக்கிழமை திரும்பி வந்துடும். நல்ல காரியங்கிறீங்க, போயிட்டு வாங்க. சரிப்பா, நான் வரேன். நான் வரமா? லாஸ்ட் இயர் அவதான் ஜெயிச்சா. ஹாய். நான் அப்புறம் வரேன். See you, bye. நீங்க எங்க? நீங்க காம்படிஷன்ல கலந்துக்கிறத நாங்க பார்க்க வேண்டாமா? அதான் டிவில லைவா காமிக்கறாங்களே, டிவிலயே பார்க்கலாமே. டிவில பாக்குறது நேர்ல பாக்குற மாதிரி இருக்குமா? அதுவும் இல்லாம நாங்க கூட இருக்கிறது உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும்ல. So sweet. Thank you. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் நர்வஸா இருக்கு. தைரியமா பாடுங்க, நீங்க தான் வின் பண்ண போறீங்க. நாங்க பெரிய செட்டப்பே பண்ணிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் வரேன். ஆல் தி பெஸ்ட். Thank you. என்னடா எல்லாம் ரெடியா? அங்க பாருங்க. தூள்ரா. இது மட்டும் இல்ல, இன்னும் இருக்கு.
இத புடிங்க. டேய் அட காதலுக்கு தானே புடிங்கண்ணே. கொடுங்க பாருங்க. அண்ணே சாக்லேட் எடுத்துங்கண்ணே. ராதா பாடும்போது பலத்த ஆரவாரம் செய்யும், அவருக்கே வாக்களிக்கும். தவறினால் உன் தலை உன்னிடம் இருக்கான். அங்க பாரு. புரிஞ்சுதா? அண்ணே சாக்லேட்டு. அடுத்ததாக கோவை மாவட்டத்திலிருந்து மிஸ் ராதா. என்னடா சக்சஸ். இந்த காம்படிஷன்ல யார் நம்பர் 1 நாங்க சொல்ல வேண்டாம், நீங்களே சொல்லிட்டீங்க. எஸ், மிஸ் ராதா இஸ் தி வின்னர் ஆஃப் ராஜகீதம். விழா நடுவர் இசையமைப்பாளர் தேவா அவர்களை மிஸ் ராதா அவர்களுக்கு ராஜகீதம் வின்னர் பட்டத்தையும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் அளித்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களால தான் நான் வின் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் என்னங்க பண்ணேன்? நீங்க சூப்பரா பாடுனீங்க. இல்ல, நீங்க எனக்காக கிரவுட் எல்லாம் செட் பண்ணி எனக்காக சப்போர்ட் பண்ண வச்சீங்க. ஒரு நாள் நீங்க கூட இருந்ததுக்கே நான் காம்படிஷன்ல வின் பண்ணேன்னா, வாழ்க்கை பூரா நீங்க என் கூட இருந்தீங்கன்னா நான் எவ்வளவு அச்சீவ் பண்ணுவேன். எஸ், ஐ லவ் யூ. அண்ணே முக்கியா என்னண்ணே? இந்த கடையில போய் 10 ரூபாய்க்கு கருப்பு கயிறு வேண்டாம். கருப்பு கயிறா? எதுக்கு? டேய், நம்ம தான் அரசனூர் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்து போய் சொல்லிட்டு வந்திருக்கோம்ல, போய் வாங்கு. அப்புறம் அப்படியே அந்த ஹோட்டலுக்கு போய் 2 புளியோதரையும் 2 சக்கரை பொங்கலும் வாங்கிட்டு வா. சரிண்ணே, நீங்க போய் அங்க நில்லுங்க, நான் உடனே வாங்கிட்டு வந்து. சரி அண்ணே இந்தாங்கண்ணே, கருப்பு கயிறு, ஒரு குஸ்கா, ஒரு கோழி பிரியாணி. டேய், பொண்ணு புளியோதரையும் பொங்கலும் வாங்கிட்டு வர சொன்னேன். என்னென்ன பண்றது? அது மிலிட்டரி ஹோட்டல், அவங்ககிட்ட தானே இருக்குது. அதுக்காக கோழி பிரியாணி வாங்கிட்டு வருவா? கோழியை நான் சாப்பிட்டேன், பிரியாணி மட்டும் தான் இருக்கு. அட வாங்க, என்ன சமாளிக்கிறேன். இல்ல நீங்க சமாளிப்பீங்கன்னு சொன்ன. வாங்க. இந்தாங்கம்மா, மாரியம்மன் கோயில் பிரசாதம். இந்தாங்க கருப்பு கயிறு. இந்த கருப்பு கயிறு ரொம்ப பவர்ஃபுல், சுத்தபத்தமா இருக்கணும். அப்பா என்ன கூட்டம், என்ன நெரிசல், ஏண்டா போனோம்னு ஆகி போயிடுச்சு. பிரசாதம் கூட கடை மூடும் போது வாங்கினது. என்னது? இல்ல, நட மூடும் போது வாங்கினது. எந்த கோவில்லப்பா குஸ்காவும் பிரியாணியும் பிரசாதமா தராங்க? அது குஸ்கா இல்லம்மா, அது வந்து அது நெய் சாதமா. இன்னொரு பொட்டலம் கூட வெண் புளி பொங்கல். சுமதி, போர் அடிக்குதுமா, அந்த வீடியோவுல ஏதாவது ஒரு படம் போடுமா? சரிப்பா. அறிவு இருக்கா? ஏன்டா இப்படி உளறி கொண்ட? நல்ல பாட்டுல இது. அண்ணே, அப்பவே நான் சொன்ன நல்ல சட்டையா போடுங்கன்னு. பாருங்க, டிவில நல்லாவே தெரியல. அது என்னண்ணே, நம்மள மாதிரி 2 பேர் இருக்காங்க. யாருன்னு அது? உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம 2 பேர் இங்க, அவங்க 2 பேர், மொத்தம் 4. மீதி 3 பேர் எங்கண்ணே? பயமுடா ராஸ்கல். பொய் சொல்றது இல்லாம பில்டப் வேற பண்றியா? நீ போன அரசனூர் மாரியம்மன் கோயில் இதானப்பா? ஆமாப்பா. இதுக்கு ஏன்பா பொய் சொல்ற? உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. மன்னிச்சிருங்கப்பா. அந்த பொண்ணோட பாட்டை மட்டும் ரசிக்கிறியா, இல்ல அவளையே ரசிக்கிறியா? புரிஞ்சது. அந்த பொண்ணோட அட்ரஸ் சொல்லு, அவங்க அப்பா அம்மாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். நீ கஷ்டம்னு சொல்லி அழுதுருந்தா நானே என் சொத்தையெல்லாம் உனக்கு எழுதி கொடுத்துருப்பேன்.
என்னை ஏமாத்தி எழுதி வாங்கிட்டு எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்தின பாரு, அதுக்கான பலனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். ஏய், அத்தானுக்கு ஒரு கப் காஃபி போட்டுக்கொண்டா. என்னங்க, அண்ணன் ஓபன் டைப்பு காஃபி மட்டும் தான் கேட்பாரு. நான் ஷை டைப்பு. எனக்கு ஹார்லிக்ஸ் கொடுங்க. வீட்டுல வேணா பரவாயில்ல, ஹோட்டல்ல இருந்து வாங்கிடுவாங்க. இந்த மாடு ஏன் அந்த மாடு கிட்ட அடக்கமா இருக்கு தெரியுமா? இந்த மாடு அந்த மாட்டோட மாட்டு பொண்ணா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ இல்ல, அந்த மாடுங்க என்ன பேசிட்டு இருக்குன்னு சுமதி கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் நம்ப மாட்டேன். நீ நம்பினா என்ன, நம்பாட்டி எனக்கு என்ன? உண்மைதான், இவங்களுக்கு பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் பேசுற லாங்குவேஜ் தெரியும். உண்மையாவா? இப்ப அந்த மாடு என்ன பேசுது? சொல்றேன். இப்ப என்ன சொல்லுதுன்னா, இந்த வீட்டுக்காரங்க மட்டும் இட்லி பொங்கல் பாயாசம்னு வெரைட்டியா சாப்பிடுறாங்களே, நமக்கு இந்த பருத்தி கொட்டை புண்ணாக்கு மட்டும் குடுக்குறாங்களேன்னு சொல்லுது. இதுங்களுக்காக 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து குக்க கூட்டு வந்தா சமைக்க முடியும்? கொழுப்பு. இப்ப என்ன சொல்லுதுங்க? இப்ப போர் அடிக்குது, நமக்கு ஒரு எல்சிடி டிவி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லுது. ஐயாவே போர்ட்டபிள் டிவில படம் பாக்குறாரு, இதுங்களுக்கு எல்சிடி டிவி கேக்குதா? மாடுங்க. இப்ப என்ன சொல்லுது? இப்ப என்ன சொல்லுது? இப்போ ரெண்டு பொண்ணுங்க ஜாலியா பேசிட்டு இருக்கு. ஆனா மாடுங்க பேசுறத உண்மைன்னு நம்பி ஒரு லூசு தலையாட்டிட்டு இருக்கான். அழும்பு. அன்புள்ள மனைவி ராதாவுக்கு நம் குழந்தை அழுது கொண்டிருக்கிறது, உடனே வீட்டுக்கு வரவும். இப்படிக்கு உன் கணவன் ராஜா. என்ன அது? இங்க பாரு, அவதான். ஏமா குழந்தை அழுது உன் புருஷன் ஸ்லைடு போடுறான், எந்திரிச்சு வீட்டுக்கு போமா. அவன் எப்படி போவா? அவ புருஷனை விட்டு வந்து அவங்க கூட படம் பார்த்துட்டு இருக்காளா? அவளுக்கு என்ன குழந்தையா முக்கியம்? ஏய் ஸ்டூபிட், நான் யார் தெரியுமா? அவளை கட்டிக்க போறவன். ஏண்டா அடுத்த முண்டாட்டியை கட்டிக்கிறது பெருமையா வேற சொல்றியா? ஏய் இடியட், பட்டி காட்டா. ஏண்டா கள்ளக்காதல் பண்ணிட்டு கோவப்படுறியா? மாவனே அரைஞ்சணும். என்னோட பொண்ணு. ஏய் இறங்கையா. ஏய் விடுங்கடா. ஏய் இறங்கையா. கட்டின புருஷனை விட்டுட்டு கண்டவன் கூட படம் பார்க்க வந்திருக்க, வெக்கமால உனக்கு? போ வீட்டுக்கு. இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் அத்தான் கூட தான் வரணும், அடுத்தவன் கூட வரக்கூடாது. அண்ணே, நீங்க ஓபன் டைப் பொண்டாட்டியோட வருவீங்க, அவங்க ஷை டைப் அடுத்தவங்களோட தான் வருவாங்க. கரெக்ட் தானுங்க? 21, 22, சுமதி, 23, கோதுமை அடை பண்ணிருக்கேன், சாப்பிட்டு பாருமா. சாப்பிட்டுட்டு சுத்துமா. இல்லம்மா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. இது ஒரு எக்ஸர்சைஸ் மாதிரி தான். ஒண்ணே ஒண்ணு. அடுப்புல ஏதோ மறந்து வச்சிட்டு வந்துட்டேனே. இரு இரு. நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன். வடை சாப்பிடுற. நான் இன்னைக்கு விரதம். விரதமா? ஆமா. காலையில சட்டி நிறைய பழையது சாப்பிட்ட. பழையது சாப்பிடலாம், புதுசு தான் ஏய் சாப்பிடுவேன். சாப்பிடு. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணத்துக்கும் அடைக்கும் என்னடா சம்பந்தம்? உயிரோட இருந்தா தானே கல்யாணம் ஆவறதுக்கு. ஏய், அடி. கஷ்டப்பட்டு அடை பண்ணி வச்சிருக்கேன், கிண்டல் அவனுக்கு. சந்திரா, நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. கொடுங்க. நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க ஆண்டி. காரம் கொஞ்சம் தூக்கலா இருக்குல்ல, உப்பு வேற ஜாஸ்தி. புரிஞ்சுதா ஆண்டி? சமைச்ச உடனே முதல்ல நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு கொடுக்கணும். கரெக்ட் தான். கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் உங்களை சமையல் ராணியா ஆக்கி காட்டுறேன். வணக்கம், இது ராஜ் டிவியின் அறுசுவை அரங்கம் நிகழ்ச்சி. இந்த வாரம் பார்க்க போறது பலாப்பழ அல்வா.
இதை செய்து காண்பிக்கிறதுக்காக திருமதி அலமேலு அண்ணாமலை அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். பலாப்பழ அல்வா எப்படி செய்யறதுன்னு நம்ம நேயர்களுக்கு செய்து காட்டுங்க. முதல்ல வெல்லத்தை பாகு காய்ச்சிக்கணும். இல்லம்மா முதல்ல குரு எனக்கு பகவான் பயமா கோயிலுக்கு இருந்தது. வியாழக்கிழமை சத்து நில்லுங்க. நீங்க தானே நேத்து டிவில வந்து ஆமா, உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கங்க. ஏண்டிமா என்னையும் மாமியும் ஒரு போட்டோ எடுக்கிறியா? கொடுங்க. சேர்ந்து நில்லுங்க. சீ, போடா. நேத்து டிவில அசத்திட்டல் போங்க. எங்க ஆத்துல பலாப்பழ அல்வா தான். எங்க ஆத்துக்காருக்கு குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. வார வாரம் இதே மாதிரி ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணி அசத்திடுங்க. இந்தாங்க போன். தேங்க்ஸ்மா. வரேன். ரொம்ப சந்தோஷம் மாமி. நல்லா இருந்ததுல. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க சமையல் குறிப்பு ரொம்ப சூப்பர். ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு தரீங்களா? டெய்ரி இருக்கா? கொடு. ரொம்ப தேங்க்ஸ். வரேன். ஆண்டி, நாங்களும் உங்க ஃபேன்ஸ். இந்த வாரம் டிவில என்ன சமைக்க போறீங்க? அது இருங்க ஃபேன்ஸ் வந்திருக்காங்கல்ல. சரி 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 முந்திரி கொழுக்கட்டை பண்ணலான்னு இருக்கேன். முந்திரி கொழுக்கட்டை எப்படி பண்றது ஆண்டி? டிவில பாருங்க. சரி, பாய். பாய். பொறாம. இந்த கோயிலுக்கு கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க தான் அதிகமா வருவாங்க. ஹாய். ஏய் யாரு கையாட்டுற? என் ஃபேனுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபேனா ஃபேன். வா. இந்தாங்க மசாலா பால் பண்ணேன். வர வர சமையல்ல மிரட்டுறியே. இத்தனை வருஷமா என் சமையலை எப்படிங்க சகிச்சுக்கிட்டு இருந்தீங்க? வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னா சமயக்காரியே போதுமே. சம்சாரம் எதுக்கு? அழும்போது ஆறுதல் சொல்ற அம்மாவா, கஷ்டப்படும் போது அறிவுரை சொல்ற அமைச்சரா, சந்தோஷத்தை பங்கெடுத்துக்கிறதுல சிநேகிதியா, சாதிக்கும் போது பெருமைப்படுற மகளா இருக்கணும். அதான் பொண்டாட்டி. இது எல்லாமே நீ எனக்கு இருக்க. அது போது எனக்கு. என்னப்பா வேட்டி இப்படி சொலிக்குது? காஸ்ட்லி வேஷ்டி 10,000 ரூபாய். 10,000 ரூபாயா? 10,000 ரூபாய் புடவை எடுத்தா ஒரு வேஷ்டி ஃப்ரீன்னு சொன்னாங்க. எங்க அத்தை காசு கொடுத்து புடவை எடுத்துக்கிட்டு வேஷ்டி எனக்கு ஃப்ரீயா கொடுத்து. அட தூ. யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு நாடாட பாதை பார்த்திட பார்வை பூத்திட பாவை ராதையோ கூட ஆயர்பாடியில் கண்ணனில்லையோ. சரி அழுவாதடா. ஏமா அப்படி கத்துற? குழந்தை அழுவுது இல்ல? நான் என்ன கத்துன? பாடுதானே செஞ்சேன். என்ன பாடுனியா? அத நாங்க சொல்லணும். ஒன்னும் கவலைப்படாத சுமதி. தக்காளி கிலோ என்னப்பா விலை? 20 ரூபாமா? 20 ரூபாயா? என்ன விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? 10 ரூபா வாங்கிக்கோ. என்னது 10 ரூபாயா? முன்ன பின்ன தக்காளி வாங்கிருக்காம நீ? மூஞ்ச பாரு, காலங்காத்தால வந்து உயிரை வாங்கி சாவுகராக்கி. என்னப்பா இப்படி பேசுற? குடுக்க இஷ்டம் தான் குடு, இல்லனா போ. நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுற ராஸ்கல். தள்ளுமா, வாங்கறது வக்கல்ல வரிஞ்சு கட்டிட்டு வந்துட்ட. ஐயா பாப்பா. ச்சே, இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க. முன் கோபிங்க. வெயிட். யாரு கோவப்படுவாங்க, யாரு முன் கோபிங்க? ஆம்பளைங்களா பொம்பளைங்களா? ஆம்பளைங்க தான். அதெல்லாம் இல்ல. பொம்பளைங்க தான் முன் கோபிங்க. முசுடுங்க. இல்ல ஆம்பளைங்க தான் மொரடனுங்க. பொம்பளைங்க தான் டென்ஷன் பார்ட்டிங்க. ஆம்பளைங்க தான் வக்க புத்தி உள்ளவங்க. பொம்பளைங்க தான். ஆம்பளைங்க தான். பொம்பளைங்க தான் கோபம் ஜாஸ்தி. வேணும்னா நிரூபிச்சு எங்க காட்டுமா? நிரூபிச்சு காட்டு பார்க்கலாம். ராஸ்கல், எவ்வளவு தைரியம் தான் என்ன கட்டி பிடிப்ப? வெயிட். எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? எதுக்கு கோபப்படுறீங்க? நீங்க வேணா என்ன கட்டிப்பிடிங்க, முத்தம் கூட கொடுங்க, எனக்கு கோபமே வராது. வேணும்னா கோஆபரேட் தான் பண்ணுவோம். இப்படி செருப்பெல்லாம் காட்ட மாட்டோம். அதுதான் ஆம்பளைங்க. இப்ப தெரியுதா? பொம்பளைங்க தான் முன் கோபிங்க, டென்ஷன் பார்ட்டிங்க. ஆம்பளைங்க எல்லாம் நல்லவங்க, அன்பானவங்க,
கோஆபரேட்டிவ் ஆனவங்க. வட்டுமா? நோ டென்ஷன். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். என்ன மூச்சரிக்கை இப்படி ஓடியாரீங்க? ஒண்ணும் இல்லைங்கய்யா, நம்ம பொண்ணுக்கு நல்ல வரம் வந்திருக்கு. பேசி முடிச்சிடலாங்களா? யாரு? நம்ம சோலையூர் முத்துராஜ் இல்லைங்க, அவரு பையன்தான். மெட்ராஸ்ல டாக்டரா இருக்காரு. சோலையூர் முத்துராஜா? அவர் பெரிய இடமாச்சே. அவர் எப்படி நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ணிக்கிட்டு? இது சரியா வருமா? ஏன் சரியா வராது? நீங்க என்ன சாதாரண இடமா? அதெல்லாம் ஒரு காலத்துல. இப்ப நம்ம நிலைமை கொஞ்சம் சரியில்லையே. எல்லாம் சொல்லியாச்சு. உங்க வீட்டுல பொண்ணு எடுக்க அவங்க ரொம்ப பிரியப்படுறாங்க. நீங்க சரின்னு சொன்னா நாளைக்கே பொண்ணு பார்க்க வர சொல்லிடுறேன். நம்ம பொண்ணுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னா எல்லாமே நல்லபடியா அமையும். வர சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வாங்க. வாங்க வாங்க வாங்க. என் பையன். ஓ வணக்கம். 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 வாமா. எதை கேட்டாலும் வாயை திறந்து பதில சொல்லாத. ஊன்னு தலையாட்டியே சமாளி. என்ன? ஏய், நான் எதுக்காக சொல்றேன்னு புரியுதா? புரியுது புரியுது. கல்யாண பொண்ணு பேசுற மாதிரியா இருக்கு. சரி வா. பாத்துக்கப்பா. பொண்ணு பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கா. ஓ நல்லா சமைப்பா. வீட்டு வேலையெல்லாம் தெரியும். பார்த்தாலே தெரியுதே. பொண்ண பார்த்தாச்சு, சமைச்சத சாப்பிட்டாச்சு. பாட சொல்லுங்களேன் கேப்போம். பொண்ணுக்கு பெருசா பாட வராது. நம்ம என்ன கச்சேரியில பாட சொல்ல போறோம்? வீட்டுல ஓய்வா இருக்கும்போது கேட்க போறோம், அவ்வளவுதானே. சும்மா தெரிஞ்ச வரைக்கும் பாட சொல்லுங்க. ஐயா வெக்கத்து பாரு. இன்னைக்குதான் பாக்குறேன். எனக்கு ஒண்ணுதாம்மா புரியல. என்னப்பா? நேத்து பொண்ணு பார்க்க வரும்போது பிரமாதமா பாடி அசத்தனிய. எப்படிமா? எல்லாம் இவங்க ட்ரைனிங் தான். கரெக்டா? அசையாதீங்க. ஏமா எனக்கு எதுக்குமா டையெல்லாம்? பின்ன என்ன அங்கிள், கல்யாணத்துக்கு போறீங்க, தலை மீசை எல்லாம் வெள்ள முடி, இது வயசான மாதிரி தெரியல? உங்களுக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு அங்கிள்? ஐயோ, கொஞ்சம் தலையை தூக்குங்க. சூப்பரா இருக்குல்ல? ஆட அங்கிள், நீங்க half an hourல குளிச்சிட்டு கிளம்புங்க. எனக்கு போய் டையெல்லாம் அடிச்சு விட்டுருப்பாரு. அண்ணாமலை சௌக்கியமா? நல்லா இருக்கேன்பா. நாளைக்கு நான் அமெரிக்கா போறேன். என் புள்ள அவன் கூடவே என்ன கூட்டு போறான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பரமசிவம், நாளைக்கு நான் அமெரிக்கா போறேன். அங்கேயே செட்டில் ஆக போறேன். அப்படியே மாப்ள, நல்லபடியா போயிட்டு வாங்க. மல்லிகாமா, நானும் என் பையன் கூட போய் அமெரிக்கால செட்டில் ஆக போறேன். அப்படிங்களா? கொடுத்து வச்சவர் தான் நீங்க. நீயும் உன் புள்ளைய ஒழுங்கா வளர்த்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? சீக்கிரம் ஒரு போனை வாங்கி வை. வாரத்துக்கு ஒரு தடவை போன்லயாவது உங்ககிட்ட நான் பேசுறேன். நான் வரேன்ப்பா. தங்கச்சி, நான் வரேம்மா. நீ ஏன்பா வருத்தப்படுற? நான் உன்னை ஒழுங்கா வளர்த்துருக்கேன். நீயும் நல்லா வருவ. போ, போய் சாப்பிடு. நாங்க 2 பேரும் டவுனுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா? பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருந்தது இல்லைங்க? சிதம்பரத்துக்கு நல்ல மருமக கிடைச்சிட்டா. நம்ம பையனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணி பார்க்க போறோமோ? இந்தாங்க அங்கிள்.
முருகன் கோயில் பிரசாதம். ஆமன். சுமதி. ஆமென். ஆண்டி. ஆமென். ஏன் எல்லாரும் ஆமென்னு சொல்றீங்க? சும்மா ஒரு சேஞ்சுக்கு. ஆமா, உங்க சன் எங்க? பள்ளிவாசலுக்கு போயிருக்கான் தொழறதுக்கு. பள்ளிவாசலுக்கா? எதுக்கு? ஐயர் வீட்டு பொண்ணு சர்ச்சுக்கு போகும்போது என் புள்ள பள்ளிவாசல் போக கூடாதா என்ன? மத்த அப்பா அம்மாக்களுக்கு ஒண்ணு சொல்றேன், உங்க ஆசைகளை உங்க பிள்ளைங்க மேல திணிக்காதீங்க. அவங்க விருப்பப்படியே அவங்கள வளர விடுங்க. தப்பு பண்ணா திருத்துங்க, தண்டிக்காதீங்க. அவங்க நல்லது பண்ணா பாராட்டுங்க. எல்லாத்துக்கும் மேல அவங்க மேல நம்பிக்கை வைங்க. நிச்சயம் உங்க பசங்களும் பெரிய ஆளா வருவாங்க. சாதாரண களிமண்ணை கூட பிடிக்கிறவங்க பிடிச்சா பிள்ளையாரா மாறிடும். அதே மாதிரி நீங்க வளர்க்குற விதத்துல தான் உங்க பிள்ளைகளோட எதிர்காலமே இருக்கு. நேரம் நல்ல நேரம், கொஞ்சம் நெருங்கி பார்க்கும் நேரம். உன் வேதனை எனக்கு புரியுது. ராஜாவுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற கவலை உனக்கு. என்ன பண்ண முடியும்? விதி, விதியை யாரால மாத்த முடியும்? இது எப்படி எங்கேயோ உதைக்குது? எங்கேயும் உதைக்கல, உன்னை உதைச்சா சரியாயிடும்டா. ஏன்டா நல்ல ஜோசிக்காரங்க பேரை கெடுக்கிற? டேய் விடுடா. டேய் அங்க பாருங்கப்பா. அண்ணா, அண்ணா, எது வந்தாலும் பேசி திட்டுக்கலானே. நீங்க சொன்ன ஜோசியம் கரெக்ட். நான் சொன்னது கரெக்டா? அதானே கரெக்ட். ஆனா கணக்கு தான் எங்கேயோ உதைக்குது. தசாபுத்திர வந்து மவனே, தசாபுத்தி உதைக்கலடா. இதுதான்